நான் அயல் நாட்டு ஒன்றுக்கு சென்றிருந்தேன். சென்று போய் 18 நாட்கள் ஊழியம். 17ஆம் நாள் ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்தேன். ஃபுல் ஏசி, 300 கிலோமீட்டர். நான் இருந்தது காஜாங், மலேசியா தேசத்தில் காஜாங் என்று சொல்லுகிற பட்டணத்தில் இருக்கிறேன். அங்கிருந்து என்னை வில்லியம் பேட்ரிக் என்று சொல்லுகிற அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி, போலி காவல் நிலைய அதிகாரி என்னை அழைத்து கொண்டு செல்கிறார். 300 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியிலே வாகனத்திலே பிரயாணம் செய்து அந்த திருச்சபைக்கு போகிறோம். அந்த திருச்சபைக்கு போய் மகா பெரிய ஒரு கூட்டம், நல்ல ஒரு கூட்டம், புல் ஏசி, அடைக்கப்பட்ட அறை, எல்லாம் நல்ல வசதி படைத்த கோட்டு ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட்டு, நல்ல சுடிதார், நல்ல ஃபேஷன் ட்ரெஸ் போட்ட அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் பகுதியிலே ஏழ்மையான கோலத்தில் ஒரு அம்மா வந்திருந்தார்கள். என் கண்கள் முழுவதும் அந்த தாயாரின் மேல் விழத் தொடங்கினது. கொயர் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது, நல்ல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. செய்தி நேரம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்னை அந்த தாயாரை கூப்பிட சொன்னார். அம்மா, உங்களை ஆண்டவர் அழைக்க சொல்லுகிறார், ஒரு நிமிடம் முன்னாடி வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சர்ச்சி மொத்தமும் அவங்கள திரும்பி பார்த்தது. அல்லேலூயா, அவங்களை திரும்பி பார்த்தது. அவங்க முன்னாடி வந்த உடனே ஆண்டவர் சொல்ல சொன்னார், ஒரு காலத்தில் ராஜமேன்மையாய் வாழ்ந்த நீ எல்லாம் இழந்து தனிமரமாய் நிற்கிறாய், உண்மைதானே என்று சொல்லி ஆண்டவர் கேட்க சொன்னார். அவர்கள் உண்மைதான் என்று சொல்லி மனம் விட்டு அழத் தொடங்கினார்கள். உன் பைத்தியக்கார கோலத்தை இயேசு மாற்றுகிறார் என்று சொன்னதும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா, நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் சென்றார்கள், உட்கார்ந்தார்கள். கூட்டம் முடிந்தது. கூட்டம் முடிந்ததும் அநேகர் வந்து சொன்னார்கள், நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான், ஆனால் அவர்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அனாதையாக இருக்கிறார்கள். ஒரு ஹாஸ்டல், ஒரு இடத்துல ஒரு அனாதை ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறார், எப்படி மேன்மைப்படுத்தும்? நான் சொன்னேன், சொன்னால் இயேசு செய்வார். அல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சொன்னால் இயேசு செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா அழுது கொண்டே நம்பிக்கை இழந்தவர்களாய், எப்படி நான் இழந்த, எனக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் வியாதி வந்து மரித்தார்கள், நான் இழந்த இடம் எனக்கு எப்படி கிடக்கும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் சொல்லி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கோர்ட்டில் தீர்ப்பு வருகிறது. இழந்த அந்த பெரிய அரண்மனை போன்ற இல்லம் இந்த தாயாருக்கு கிடைக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் சொன்னால் செய்வார். இன்றைக்கு நீங்கள் எதை இழந்து வந்திருக்கிறீர்கள்? ஏதோ ஒன்று இழந்து வந்திருக்கிறீர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை திரும்ப கொடுப்பார். அவர் அதை திரும்ப கொடுப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுக்கிறார். சொன்னதை செய்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வாக்கு கொடுத்தால் உண்மையுள்ள தேவன். ரூபன் இழந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தார்கள், கெடுத்து கொண்டார்கள். மோசே திறப்பில் நின்று அந்த நன்மையை வாங்கி கொடுத்தார். அடுத்து படித்து பாருங்கள், நியாயாதிபதிகளிலே சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜா. சவுல் கீழ்ப்படியாம ஒரு பாவத்தை செய்கிறார். வேறு இருதயத்தை கொடுத்து சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் முதல் ராஜா, கோபத்தில் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சவுல் இழந்து போகிறான். சவுலுடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு வருகிறது. தாவீதும் பாவம் செய்கிறார். தாவீது முழுமையான மேன்மையை அடையவில்லை, ஆனாலும் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்படியே போய் 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 வேதத்தை படித்து பார்க்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பாவத்தை சிலுவையிலே அவர் கொன்று, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நீ கெட்டு போகாமல், உன் குடும்பம் கெட்டு போகாமல், உன் பிள்ளைகள் கெட்டு போகாமல் இயேசு ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார். பகையை சிலுவையிலே கொன்றார். அல்லேலூயா, பகையை சிலுவையிலே கொன்றார். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகையை சிலுவையிலே கொன்றார். அந்த ஆண்டவர் இங்கே உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார்.